2 அபிஷேகங்களை குறித்து அ இன்றைக்கு தொடர்ந்து சிந்திக்கிறோம். 1 யோவான் 2:27 அபிஷேகம் என்னுடைய ஆவிக்கானது. அப்போஸ்தலர் 1:8 அபிஷேகம் என் ஆத்துமாவையும் சரீரத்தையும் பாதிக்கிறது. 1 யோவான் 2:27 என்னுடைய நடத்தையை குறித்தது. அப்போஸ்தலர் 1:8 அபிஷேகம் என் ஊழியத்துக்கானது. 1 யோவான் 2:17 அ அ அந்த அபிஷேகம் எனக்குள்ளே ஒரு பசி, தாகம், விசுவாசம், அன்பை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவை என் மூலமாய் வெளிப்படுத்துவதற்காக. அப்போஸ்தலர் 1:8 இருக்கிறது கிறிஸ்துவின் வல்லமையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக. அப்போஸ்தலர் 1:8 அ அ அந்த அபிஷேகம் என் மூலமாக செயல்படுகிறது. 1 யோவான் 2:27 எனக்குள்ளே என்னில் அந்த அபிஷேகம் செயல்படுகிறது. 1 யோவான் 2:27 அது என்னுடைய பசியை சார்ந்தது. எந்த அளவுக்கு நான் அபிஷேகம்னா என்னுடைய பசி தாகத்தை சார்ந்தது. அப்போஸ்தலர் 1:8 இருக்கிற அபிஷேகம் என் பசியை மாத்திரம் அல்ல, நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேனோ அந்த ஜனங்களின் பசியை சார்ந்தது. 1 யோவான் 2:27 அது என்னுடைய விசுவாசத்தை சார்ந்தது, என்னுடைய விசுவாசத்தை உருவாக்குகிறது. ஆனால் அப்போஸ்தலர் 1:8 நான் ஊழியம் செய்கிறேன் அந்த ஜனங்களுடைய விசுவாசத்தையும் சார்ந்திருக்கிறது அது. அப்போஸ்தலர் 1:8 அபிஷேகம் வடிந்து வழிந்து விடுகிற ஒரு அபிஷேகம். நீ ஊழியம் செய்யும்போது உன்னிடத்திலிருந்து ஜனங்கள் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துருவாங்க. ஆனால் 1 யோவான் 2:27 அது உனக்காக இருக்கிற அபிஷேகம், அதுல உன்னிலே நிலைத்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் 1 யோவான் 2:27 அவரே நம்மை சூழ்ந்திருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரே அவர்தான். என்னுடைய ஆவி மனிதனை அவர் சூழ்ந்திருக்கிறார். ஆனால் அப்போஸ்தலர் 1:8 அபிஷேகத்திற்கு வேற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வேணும். அங்க ஆராதனையின் சூழ்நிலை வேணும். விசுவாசத்தின் சூழ்நிலை வேணும். அது சாரீர ரீதியாக இருக்க வேண்டும். ஒன்று சேர்ந்து அவர்கள் வந்திருக்க வேண்டும். அது ஆவிக்குரிய விதமாக இல்ல, சரீர விதத்துல எல்லாரும் சேர்ந்திருக்கணும். அந்த ஒரு சந்தேகமோ, அவிசுவாசமோ இருக்கிற சூழ்நிலை மண்டலத்திலே இயேசு கூட ஊழியம் செய்ய முடியவில்லை. மிகப்பெரிய அற்புதங்களை அவர் கலிலேயா கடலிலும், தேவாலயத்திலும் செய்தார். அந்த சூழ்நிலை முக்கியம். அந்த 1 அப்போஸ்தலர் 1:8 இருக்கிற அபிஷேகத்துக்கு. 1 யோவான் 2:27 இருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிற அபிஷேகத்தை யாரும் சவால் செய்ய முடியாது, சேலஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா என் இதயத்தில் உள்ள அபிஷேகத்தை யாராலையும் எதிர்க்க முடியாது. அது எனக்குள்ள இருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அது அங்க இருக்குதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் வெளிப்புற சூழ்நிலை நீங்க அப்போஸ்தலர் 1:8 இருக்கிற அந்த அபிஷேகத்துல வருகிற அற்புதங்களை சவால் செய்ய முடியும். ஆமென். இந்த அபிஷேகத்தால் 1 யோவான் உள்ளார்ந்த அபிஷேகத்தால் தாக்கப்படுவது நான் மட்டுமே. அது என் ஆவியில இருக்கிறது. என்னை மட்டுமே இது பாதிக்கிறது. அப்போஸ்தலர் 1:8 அபிஷேகம் பிற ஜனங்களையும் பாதிக்கிறது. இந்த 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 1 யோவான் 2:27 அந்த உள்ளார்ந்த அபிஷேகம் இல்லாவிட்டால் அப்போஸ்தலர் 1:8 வெளியான அபிஷேகம் தோல்வி அடையும். கொஞ்சம் கொஞ்சமா தோல்வி அடையும். எனக்கு உள்ள இருக்கிற அபிஷேகம் என் தலை மீது வருகிற அபிஷேகத்தை சுமக்கிறது. மேன் இந்த ஆவியான நம்ம ஆவியில அது இக்னைட் பண்ணணும். தீப்பிடிக்க வைக்கணும். அதை எப்படி பண்ணணும்னா என் ஆவியிலே இந்த தேவ ஆவியானவருடைய அபிஷேகம் அப்படியே நல்லா அலைவா இருக்கும்போது, ஜீவனுள்ளதா இருக்கும்போது, எனக்குள்ள அதிக பசி, தாகமும், பலத்த விசுவாசமும், ததும்பி ஓடுகிற அன்பும் இருக்கும்போது, அங்க ஒரு இக்னைட் ஆகுது. அங்க தீப்பிடிக்குது. முதல்ல தேவ வசனங்கள் என் இருதயத்துல ஜீவனோடு வருகிறது. ஊழியத்துக்கு இது அந்த சம்பந்தம் இல்லை. எனக்குள்ள அந்த வசனங்கள் எழும்புகிறது. என்னன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த பசி அது இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள வேணும்னு ஒரு பசி வருது. அதனால அது வேத வசனம் ஜீவனோடு எழும்புகிறது. எல்லாம் ஆவியானவர் கொடுக்கிற அபிஷேகம் அது உள்ளுக்குள்ள. வேத வசனங்கள் ஜீவனோடு வரும்போது தேவனோடு இருக்கிற என்னுடைய ஐக்கியம் அனலூட்டப்படுகிறது. தேவனோடு இருக்கிற ஐக்கியம் அனலூட்டப்படும் போது என்னுடைய ஆராதனையும் உயிரடைகிறது. இதை நம்ம பரிசுத்த ஆவியின் 3 விதமான தீ வைப்புகள் என்று நம்ம சொல்லலாம். எபேசியர் 3:20 என் வாழ்விலே தொடர்ந்து செயல்படும் இந்த ஆவியானவருடைய வல்லமையை பற்றி அது பேசுது. என் மேல அல்ல, எனக்குள்ள அந்த வல்லமை இருக்குது. எனக்குள்ள ஒரு தீ வைக்கிற வல்லமை.
நான் அத 3 விதமான தீ வைப்புன்னு சொன்னேன். தேவனின் வார்த்தை, தேவனோடு இருக்கிற ஒரு தொடர்புக்கு என்னை தூண்டுகிறது. தேவனோடு நான் உறவாடும்போது அது ஆராதனையை தூண்டுகிறது. நான் ஆராதிக்கும்போது அது அதிகமாய் வசனத்த தூண்டுகிறது. அதிக வசனம், அதிக ஐக்கியத்த தூண்டுகிறது. அதிக ஐக்கியம், அதிக ஆராதனை தூண்டுகிறது. இப்படி தொடர்ந்து நம்ம தி தி போகும்போது இந்த இந்த ஒரு அனுபவத்துல, இந்த சைக்கிள்ல, வல்லமையின் தீ வைக்கிற சைக்கிள்ல இக்னைட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அது பாய்ந்து போகும்போது, நமக்குள்ள ஒரு வல்லமையான காரியம் வருது. அப்பதான் அந்த கேட்கிறோம்ல, ஸ்மித் விகில்ஸ் ஒருத்தர் நடந்து போனபோது ட்ரெயின்ல, அங்க இருக்கவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு. அது ஏதோ மேஜிக்கா வராது. இது இந்த சைக்கிள்ல போயிட்டே இருக்கணும். அது மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நாம் இந்த உள்ளார்ந்த வல்லமையிலும், அந்த கொழுந்து விட்டு உள்ள இருக்கிற அந்த அந்த அபிஷேகத்துல இன்னும் அதிகமாய் வளர, நம்ப நாளைக்கு கூட அத இன்னும் அதிகமாய் தியானிப்போம். ஆமென்.